யாரு பாப்பா நீ? பார்க்க புதுசா இருக்க. நான் கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன். என்னாச்சு? ஆமா, நீங்களா யாரு? முதல்ல நீ யாருன்னு சொல்றா. சரி, இவர் எதுக்கு வழியில படுத்து தூங்கிட்டு இருக்காரு? நீங்க வேற என்ன தப்பிக்காம உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்க? அதுக்கெல்லாம் வாய்ப்பில்ல, தப்பிக்க வாய்ப்பில்ல. அதுக்கப்புறம் முயற்சி பண்ணா அந்த பொம்பளை கிட்ட மாட்டினா அவ்வளவுதான். அந்த கிளவி இருக்கிற பசியில எண்ணெயை வறுத்து தின்றுவா. ஒரு பக்கம் முட்டாளா இருக்க, இன்னொரு பக்கம் தொட நடுங்கியா இருக்க. இதனாலயே எனக்கு ஒண்ணு பிடிக்கலடா. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. இங்க இருந்து நிறைய பைரட்ஸ் அதை தேடி போயிருக்காங்க. ஆனா அவங்களுக்கே கிடைக்கல. அப்படி இருக்கும்போது உங்களை மாதிரி ஒரு ஆளுக்கு, உங்களை மாதிரி வெட்டியான ஒரு ஆளுக்கு எப்படி கிடைக்கும் நினைச்சிட்டு இப்ப எதுக்கு ப்ரோ பேசுறப்ப அடிக்கிறீங்க? சும்மா தோணுச்சு அதான். தெரியலையே. ஜோரவா? கோபே, இந்த கடல்லயே இருக்கிறதுலயே அழகானவங்க யாருன்னு சொல்லு. உங்களுக்கு தெரியாமையா அதெல்லாம் இருக்கும். கோபி, யார் அந்த கிழவி? ஆனா என்ன இவ்வளவு பளிச்சுன்னு தெரியுது? யாரோ என்ன தேடி வராங்க. ஆமா, நீ கட்டானாவை பயன்படுத்துறவன்ல? ஆமா, ஆனா அந்த முட்டாள் அதை எடுத்துட்டு போய் ஒளிச்சு வச்சுக்கிட்டான். நான் அதை உனக்கு கொண்டு வந்து தர தயார். என்ன சொல்ற? உனக்கு உன் கட்டானா வேணும்னா நீ என்னோட டீம்ல சேர்ந்துக்க ஒத்துக்கணும். நீ ரொம்ப என்னோட பெருமை இந்த உலகத்துக்கு தெரியணும். கட்டா மகனையும் கண்டுபிடிக்கணும், ஜோரோவோட கட்டானாவையும் கண்டுபிடிக்கணுமே. ராக்கெட் அடடா, எக்ஸ்ட்ராவா குதிச்சிட்டேன். மன்னிச்சிருங்க சார். எங்க புள்ளைங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த தமன மயங்கி ஓய்ந்துரும். ஜோரோவோட கட்டானா எங்க பாருக்கு? இருடா சொல்றேன். ஏய், இதான தரணும் இழுத்துட்டு போற எப்படி சொல்ல முடியும்? இருடா. சரி, இப்ப சொல்லு. அது என் ரூம்ல தான்டா இருக்கு. அத கடந்து வந்துட்டோம்டா. என்னப்பா நீ முன்னாடியே சொல்ல மாட்டியா? ஒழுங்கா எங்க ஐயாவை விட்டுறா. முடியாது. உங்களுக்கு வேணும்னா இவரை சுட்டுக்கோங்க. ஒண்ணு ஆகல. நினைக்கிறேன் லூபி ஐயா. என்னாச்சு சோரோ ஐயா? போயிட்டீங்களா? எனக்கு பசிக்குது. உன் டீம்ல இருக்கான்னு சொல்லு. ஆமா, நீ இப்பதான் ஆளுங்களை சேர்த்துட்டு இருக்கன்னு என்கிட்ட சொன்னல, மறந்துட்டேன். நீ பைரட்ஸோட கிங் ஆகணும்னு வர நினைக்கிற. அப்ப இந்நேரத்துக்கு நிறைய பேரை சேர்த்து வச்சிருக்கணுமே. இல்ல, இப்போதைக்கு நீ மட்டும்தான். என்னது? கப்பலாச்சும் இருக்கா? பைரட் கப்பல்னு சொல்லுவாங்களே. அது அந்த போட்டு தான். அது கப்பலாப்பா? அவசரப்படாத, இன்னும் கொஞ்ச நாள்ல பெரிய கப்பல் வாங்கி ஓட்டலாம். பைரட் கொடிக பறக்க விடணும். ஆம். கலக்கலா இருக்கு. இந்த பையனை எப்படா இவ்ளோ சீக்கிரமா கேப்டனா ஏத்துக்கிட்ட? அங்க பாருங்கடா. கொஞ்சம் தண்ணி குடிக்க முடியுமா? உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் நான் தரேன். அதுக்கு முன்னாடி உங்க புதையில கொஞ்சம் ஓபன் பண்ணி செக் பண்ணிக்கிறோம். என்ன சொல்றீங்க? என்னடா இது திறக்க மாட்டேங்குது? உங்களுக்கு அது வேணும்னா என் போட்டோட சேர்ந்து அதையும் வச்சுக்கோங்க.
ஒரு நேவிகேஷன் கூடவா வச்சுக்காம இருப்ப? இந்த விஷயத்துல என்ன விசித்திரமா இருக்குன்னு சொல்லுங்க ஜோரோ. ஆமா சார், நீங்களே ஒரு பவுண்டி ஹண்டர் தானே? வழி தெரியாம கடல்ல சுத்திட்டு இருந்தீங்களாமே. அதெல்லாம் இங்க தேவையில்லாத விஷயம். அத பத்தி நீ ஏன் பேசுற? வேலையை பாரு. நான் ஒரு முக்கியமான ஆளை தேடிதான் கடலுக்கே வந்தேன். அதுக்கப்புறம் திருப்பி என்னோட ஊருக்கு நல்லா போக முடியல. என் வாழ்க்கையை ஓட்டுறதுக்காக தான் பைரட்டோட ஷிப்ஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சேன். அப்போ வழியை மறந்துட்டீங்கன்னு அர்த்தம். உனக்கு கிட்டத்தட்ட என் பையன் வயசு இருக்கலாம் லூஃபி. நான் ஒண்ணு சின்ன பையன் கிடையாது, பெரியவனா வளர்ந்துருவேன். சரி சரி, நீ குழந்தைலாம் இல்ல லூஃபி. இந்த ஜூஸ குடி. ஆஹா, ஆரஞ்சு சூசு. ஏன் பாருடா குழந்தைய. நீ என்ன போட்டு நிறுத்துங்க, போட்டு நிறுத்துங்கடா. பறவை தானே? பரவதா, அது தின்னுடலாமா? அது எப்படி? ஏமா சாப்பிட்டே. அதானே பார்த்தேன். காப்பாத்து ஜோரோ. முட்டை பையில என்னடா பண்ணி வச்சிருக்க? போட் எல்லாம் நிறுத்த முடியாது, அப்படியே ஏறிக்கோங்க. பரவாயில்லையப்பா, ஏறிட்டீங்க. போட்டு ஒழுங்கா நிறுத்துறா. போட்டி நீ எங்களுக்கு தான் சொந்தம். ஐயா, நாங்க விளையாட்ட பேசுறதுனால நீங்க சோரோட தெரியாம போயிடுச்சு. மனசுல வச்சுக்காதீங்க. லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.